அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய டெஸ்ட் அதாவது 5/4/2026 அந்த நம்ம டெஸ்ட்டில் நம்ம தமிழக அரசு திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சிலபஸில். அதில் நான்முதல் திட்டம் வந்து முக்கியமானது, அதை பார்க்கலாம். ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து மார்ச் 1, 2022. மார்ச் 1 வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் தான் இந்த மார்ச் 1. தொடங்கி வைத்தவர் யார்? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காங்க. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கம். எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க? நேரு உள் விளையாட்டு அரங்கம் தொடங்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன? ஸோ முதல் நோக்கம் திறனை மேம்படுத்துதல், அதாவது ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை மேம்படுத்தணும். உலகளாவிய போட்டித் தேர்வுக்கு தயார் செய்தல், வேலைவாய்ப்பை உறுதி செய்தல், உயர்கல்விக்கு வழிகாட்டுதல், போட்டித் தேர்வு பயிற்சிகள். ஸோ முக்கியமான 4 நோக்கம் வந்து இந்த 5. இதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? நோக்கம். இந்த திட்டத்தின் இலக்கு, ஒவ்வொரு மாணவனும் தனக்கு பிடித்த துறையில் முதன்மையானவராக வர வேண்டும். அவன் நான் தான் முதல்வன் என்று பெருமையோடு சொல்லும் நிலையை உருவாக்க வேண்டும். இப்போ ஏதாவது ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குது, இல்லை ஒரு ஐடி துறை இருக்குது, எது பிடிக்குதோ அதில் ரொம்ப திறன்பட செயல்பட்டு அதில் நான் தான் முதல்வன் அப்படின்ற வரைக்கும் அந்த ஸ்கில்லை வளர்க்குறது தான் இந்த 4 திட்டத்துடைய நோக்கமாக, இலக்காக வச்சுருக்காங்க. இப்போ அதோட செயல்பாடுகள் பார்க்கலாம். உயர்கல்வி வழிகாட்டுதல் முதல் செயல்பாடில் முதல் பாயிண்ட், உயர்கல்வி வழிகாட்டுதல். 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது, எந்த கல்லூரியில் சேருவது என்பது குறித்து தெளிவான ஆலோசனைகளை வழங்கப்படுகின்றன. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் +2 முடிஞ்சு எக்ஸாம் எழுத போகிறீங்க, எக்ஸாம் முடிஞ்சு அப்போ ஒரு எம்பிபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறதா, இல்லை சட்டம் படிக்கிறதா, இல்லை ஐடி துறையை சூஸ் பண்ணுறதா, இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த +2 என்ன படிச்சிருக்கீங்களோ மேல் படிப்புக்கு என்ன படிக்கும்ன்ற ஆலோசனை கொடுக்கறது உயர்கல்வி. முக்கியமாக இந்த 4 இடத்துல வழிகாட்டுறாங்க. கல்லூரி கனவு, இப்போ மாவட்டந்தோறும் நடத்தப்படும் முகாம்கள் மூலம் உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் கல்வி கடன் வசதிகள் பற்றி மாணவர்களுக்கு தெரிந்து கொள்கின்றனர். நிறைய பேர்த்துக்கு எஜுகேஷன் லோனை பற்றி தெரியாது இல்லையா? அப்போ மாவட்டந்தோறும் என்ன பண்ணுறாங்க, ஒரு முகாம் நடத்தி அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ வித்யாலட்சுமி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது, அப்புறம் வித்யா சாந்தின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீமு? வித்யாலட்சுமி அப்படின்ற ஸ்கீமு, வித்யா சாந்தி இப்படின்ற ஸ்கீம்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? கல்வி கடன் வழங்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான், ஒரு வலைத்தளங்கள் தான். இந்த மாதிரியான ஸ்கீமை பற்றி என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லூரி கல்விக்கடன் முகாமில் சொல்லித்தராங்க. இப்போ மாவட்டத்தோடு நடைபெறும் முகாம்கள் மூலமாக உயர்கல்வி என்ன படிக்கணும், கல்வி கடன் எப்படி இருக்குன்றதை சொல்லித்தராங்க. அடுத்து திறன் மேம்பாடு, கலை, அறிவியல், பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை தாண்டி இன்றைய தொழிற்சாலைக்கு தேவையான பயிற்சி வழங்க போகிறாங்க. இப்போ புத்தக அறிவோடு அதோடு சேர்த்து டெக்னிக்கலாக அந்த ஃபீல்டு இருக்கவங்க எப்படி இருக்குன்றத அந்த நாலேஜ் என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏஐ இருக்குது, ஏஐ பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்வான்சன் அப்படின்ற ஒரு ஏஐ எஜுகேஷன்லாம் இருக்கு இல்லையா? என்வான்சன்லாம் இருக்குது, இது என்வான்சன் இருக்குது, பைத்தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது, அப்டார் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னது, ஒரு ஏஐடைய டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதில் பயிற்சி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. கோடிங் கொடுக்குறது, ரோபாட்டிக்ஸ் படிச்சுக்கிறது, டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கிறது, எல்லாமே என்னது, இந்த ஸ்கில் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கில்லை வந்து அந்த பாட புத்தகத்தை தாண்டி ஃபீல்டு ஒர்க்கு என்ன பண்ணலாம், அவங்க வேலைக்கு போய் அவங்க என்னெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அதை என்ன பண்ணுற மாதிரி பயிற்சியை வழங்குறது தான் இந்த திறன் மேம்பாடு இந்த 4 திட்டம் மூலிமா கொடுக்குறாங்க. சரிங்களா? மெய்த்திறன்கள், ஒரு எக்ஸாம் போகிறாங்க, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமோ இல்லை ஐடி ஃபீல்டுக்கோ ஒரு இன்டர்வியூ போகிறாங்க. அந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஆங்கில புலமை எப்படி அவங்க வளர்த்துக்கிறது, அந்த இன்டர்வியூ எப்படி எதிர்கொள்கிறது, இது போன்ற நுணுக்கங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மெய்த்திறன்கள் சொல்லித்தராங்க நம்ம 4 ஸ்கில் மூலியமாக. வேலைவாய்ப்பு முகாம்கள், பயிற்சிகளை முடித்த மாணவர்களுக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் முன்னணி தனியார் நிறுவனங்களோடு இணைந்து மெகா வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. அதாவது இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட், கூகுள், HCL, இன்ஃபோசிஸ், டிசால்ட்டு, LND, AWS இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு தனியார் நிறுவனங்களோடு இணைந்து வேலைவாய்ப்பு முகாம் என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வேலைக்கு படிச்சுட்டு
வேலை தேடிக்கிட்டு இருக்க முடியாது, இதுக்கு முன்னாடி நம்ம வேலை தேடுவோம் இல்லையா, அதெல்லாம் எளிமைப்படுத்துகிறாங்க இந்த 4 முதல் ஸ்கீம் மூலியமாக. இலவச பயிற்சி. மத்திய மாநில அரசு தேர்வுகளில் தமிழக மாணவர்கள் அதிக தேர்ச்சி பெற பிரத்யேகமான பயிற்சி வழங்கப்படுகின்றன. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாமே நம்ம எடுத்துக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்கும், அடுத்து இன்டர்வியூ ஒன்று இருக்கும். இந்த 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுறாங்க, 4 முதல் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, பயிற்சி வழங்குறாங்க. பயிற்சி வழங்குவது மட்டும் இல்லாமல் அவங்க ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாம் என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே. ஊக்கத்தொகை யூபிஎஸ்சி முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு 25,000 மட்டும் ஊக்கத்தை கொடுக்குறாங்க. மதிப்பீடு தேர்வு மூலம் தேர்வாகும் 1000 மாணவர்களுக்கு மாதம் 7,500 வீதம் 10 மாதம் உதவி வழங்கப்படுகிறது. இந்த 7,500 வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், இந்த 25,000 வந்து மெயின்ஸ் எக்ஸாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ப்ரிலிமினரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 7,500 கொடுக்குறாங்க. அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போயிட்டாங்கன்னா அங்கே 25,000 கொடுக்குறாங்க. இந்த 25,000 அதுக்கப்புறம் மெயின்ஸ் இன்டர்வியூ போயிட்டாங்கன்னா அங்கே 50,000 கொடுக்குறாங்க. எல்லாமே எதுக்கு இந்த ஊக்கத்தொகை, ஒரு ஒரு சோர்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோ அந்த ஊக்கத்தை என்ன பண்ணுறது, பயன்படுது. அதாவது 4 ஸ்கில் மூலம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. இது யூபிஎஸ்சி தேர்வுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா. அடுத்து இதோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா, கல்வியை தொடர துடிக்கும் பள்ளி மாணவர்கள் முதல் வேலையில் சேர்ந்து துடிக்கும் பட்டதாரிகள் மற்றும் ஐஏஎஸ் ஆக விரும்பும் இளைஞர்கள் வரை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் இத்திட்டம் சிறந்த ஏணியாக உள்ளது. இப்போ நான் ஸ்கூல் முடிச்சு நல்ல வேலைக்கு போகிறேன்றவங்களுக்கும், இல்லை நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்க போகிறேன், நான் லா படிக்க போகிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கனவு இருக்கோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த 4 ஸ்கீம் வந்து ஒரு ஏணியாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து பொறுமையாக நிப்பாட்டி என்ன பண்ணுறீங்க, கிண்ட் எடுங்க. கண்டிப்பாக வந்து 4 ஸ்கீம் வந்து இதெல்லாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம நோட்ஸாக வச்சுக்கலாம். சரிங்களா. சரி, மீண்டும் அடுத்த ஒரு ஸ்கீமோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.